ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு எல்லோ லைனர் வித் ஒயிட் ஃப்ளார் தான் ஐலைனர் மேக்கப் லுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். நான் சன்ஸ்க்ரீன் எதுவும் போடலை, ஏன்னா நான் வெளியே போகலை, அதனால தான். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் ஃபவுண்டேஷன் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுமே நான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா லைட்டாக வெறும் டேப் தான் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ரொம்பலாம் போடல, சிங்கிள் கோட்லேயே முடிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப வேணாம், அப்புறமா அது ஹைலைட்டாக ரொம்ப திக்காக தெரியுன்றதுனால நான் நிறையா போடலை. நெக்ஸ்ட் என்னோடய ஐப்ரோ தான். ஆஸ் யூஷுவல் எனக்கு பென்சில் தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது ஒரு நல்ல ஷேப் கொடுக்கும். ப்ளஸ் அந்த ஸ்பூலியை வச்சு நம்மளே அப்படியே தேத்திக்க வேண்டியதான். பவுடர் வந்து நான் வாங்குறதும் கீழே போட்டு ஒடிக்கிறதும் அதே வேலையாக போச்சு, அதனால் நான் அது யூஸ் பண்ணலை. பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது பியூட்டிஃபுல் மஸ்கரா. நானே ஷாக் ஆகிட்டேன் இந்த மஸ்கரா யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் எனக்கு இது சரியாக யூஸ் பண்ண தெரியலையோ என்னவோ எனக்கு தெரியல. பட் இந்த தடவை நான் நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். இது வந்துட்டு ஏன்னா நல்ல ஷேப் கொடுத்துச்சு, நல்ல திக்னஸ் கொடுத்துச்சு, எந்த ஒரு ஹேரும் ஒட்டிக்கவே இல்லை. இந்த ஐலைனர் போடும்போது அங்கங்கே ஹேரில் ஒட்டிக்கிச்சு, அதை நான் லாஸ்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு நான் விட்டுட்டேன். ஸோ இந்த எல்லோ லைனர் வித் ஒயிட் ஃப்ளோரல் தான். எல்லோ லைனர் போட்டாச்சு, அந்த நடுவில் இந்த டாட் வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒயிட் ஐலைனர் தான். அந்த ஒயிட் ஐலைனர் ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா அது காஞ்சி போயிடுச்சு, அதனால் எங்கள் அம்மா அது வெள்ளை சாந்து போட்டு எடுத்து அதில் நான் போட்டுக்கிட்டேன். அந்த நடுவில் வந்துட்டு எங்கள் பாப்பா வந்துட்டு அவங்களோட பாட்டு கேட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களோட சேர்ந்து நானும் வைப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து வெள்ளை சாந்து போட்டு என்னோடய ஒயிட் ஐலைனர் ரொம்ப மாதம் கணக்காகிடுச்சு. ஆல்ரெடி நான் நிறைய யூஸ் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் அது எங்கேயோ கீழே விழுந்துருச்சு, அது எடுக்காமல் போய் அது காஞ்சி போயிடுச்சு. அதனால் எங்கள் அம்மாவோட வெள்ளை சாந்தை போட்டு தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் லைட்டாக ஷேப் கொடுத்துக்கிட்டேன். நல்லா வரலைன்னா அதை அலசிட்டு மறுபடியும் போட்டுக்கலான்றதுனால. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே வந்தது. ஸோ நான் அதை வந்து கெடுக்க விடாமல் அதுக்கு அப்படியே ஷேடிங் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்படி தான், இதே மாதிரி தான் என்னோடய 2 கண்ணுக்கும் போட்டுக்கிட்டேன். அந்த ஒயிட் ஆக்சுவலி என்னென்னா ஒயிட் ஐலைனர் வந்து ரொம்ப டார்க்காக ப்ரைட்டாக இருந்தது. இது வந்து வெள்ளை சார்ந்து லைட்டாக இருந்தது. அதுவும் ட்ரை ஆனால் இன்னும் லைட்டாக காமிச்சிட்டு இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒயிட் ஐலைனருக்கும் இதுக்கான டிஃப்ரென்ஸ். அப்புறமா ஹைலைட்டர் இன்னர் கார்னருக்கு, அதுக்கப்புறமா லிட் மேலே ஜஸ்ட் லைட்டாக, ரொம்பலாம் நான் போடலை, லைட்டாக தான் சும்மா கொஞ்சம் கிளிட்டரியாக தெரியணுன்றதுக்காக ஐலிட்கிட்டையும் மற்ற இன்னர் கார்னர்கிட்டையும் போட்டுட்ருக்கேன். அப்புறமா என்னோடய ஃபேவரெட் ப்ளஷ் வந்துட்டு நான் டபிள்யூ ஷேப்பில் கொடுத்துருக்கேன். ப்ளஷ்ஷு யூஸ்வலாக நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் டபிள்யூ ஷேப் தான் கொடுப்பேன். வெரி ரேர் இந்த சி டைப் மாதிரி கொடுக்குறது, பட் எனக்கு டபிள்யூ ஷேப் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போது லிப் லைனர் ப்ரௌன் ஆஸ் யூஷுவல் மஸ்ட்டு. எந்த லிப்ஸ்டிக் வேணாலும் போட்டுக்கோங்க, ஆனால் ப்ரௌன் லிப் லைனர் இஸ் மஸ்ட்டுங்க. அது எப்பயுமே வச்சுக்கோங்க, அதுதான் எல்லாத்துக்கும் கொடுக்கும். ரெட் லிப்ஸ்டிக் போடலான்னு இருந்தேன், ஆனால் அந்த எல்லோ கலர் இதுக்கு நல்லா தெரியாதுன்றதுனால இந்த லிப் லைனர் கொடுத்துட்டு இன்னொரு லிப்ஸ்டிக் போட்டு இப்படி அந்த மாதிரி ப்ரௌனாக மெரூனிஷு அப்புறமா ரெட்டிஷ் அந்த மாதிரி 3 கலந்த கலவைன்னான்ற மாதிரி நான் போட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான். உங்களுக்கு நான் ஃபைனல் லுக் காமிக்கிறேன், ஓகேங்களா? பாருங்கள், இதுதான் வித்தவுட் எனி லைட். இது வந்து சன்லைட் வெளிச்சத்தோட மேக்கப் லுக்கு. கொஞ்சம் ஹைலைட்டர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் ஃபேன் ஆன் பண்ணி மேக்கப்பை முடிச்சிட்டேன். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See in the next video. உங்களுக்கும் எந்த மாதிரி வேறு எதை மாதிரி ட்ரை பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். பை. See in the next video.